ஹலோங்க. யூஏல இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்னென்ன நீங்க கேட்கணுங்கிறத இந்த வீடியோ சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யூஏல எல்லா இன்ஃப்ளூயன்சரும் ஃப்ராட் இல்லை, ஆனா பிளைண்டா நம்பி காசு கொடுக்கறது தான் டேஞ்சரு. இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஜாபோ பிஸ்னஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் சொல்றேன். அதை முதல்ல கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சுட்டு பணம் கொடுங்க. கம்பெனி நேம் கேளுங்க, ட்ரேட் லைசன்ஸ் கேளுங்க, லைசன்ஸோட காப்பி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. செகண்ட், வாட்ஸ்அப் அக்ரிமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ரிட்டன் அக்ரிமெண்ட் இருக்கான்னு கேளுங்க. அப்படி இருந்தா அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்க. கேளுங்க, இப்போ ஒர்க் கிடைக்கல, எதுவுமே ஒர்க் ஆகலன்னா அப்போ அதுக்கு ரீஃபண்ட் எப்படி பண்ணுவீங்கன்னு கேளுங்க. இன்கேஸ் அவங்க இல்லை நாங்கள் கண்டிப்பாக வாங்கி தருவோம்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. இதே மாதிரி வேற யாருக்காச்சும் வாங்கி கொடுத்துருவீங்களான்னு கேளுங்க. அவங்க வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்கன்னா நம்பாதீங்க. அவங்களோட கான்டாக்ட் கேளுங்க, பர்சனல் கான்டாக்ட் எடுத்து அவங்க கிட்ட பேசுங்க. பேமெண்ட்டுங்கிறது அஃபிஷியல் அக்கௌண்ட்ல தான் சென்ட் பண்ணணும். சும்மா பர்சனல் அக்கௌண்ட்லாம் சென்ட் பண்ணா கண்டிப்பா அது ரேர் ஆப்ஷன் தான். அதுக்கு கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். டைம் லைன் ரொம்ப கிளியரா இருக்கணும். எவ்வளவு நாள் கிடைக்கும், டேட் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இங்க 2 நாள் அப்ளை பண்ணா 5 நாள்ல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது டைம் லைனையும் கரெக்டா கேட்டுக்கோங்க. நீங்க அமௌண்ட் கொடுக்குறீங்களா அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க ஓனரா இல்ல இன்ஃபுளுசரா இல்ல புரோக்கரா இல்ல அங்க வேலை செய்றீங்களா, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டீங்கன்னா தான் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கிறத பொறுத்து நீங்க அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். அவங்க ரிப்ளே பண்ணலன்னா நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சுதாரிக்கணும். அர்ஜென்ட்டா ப்ரெஷர் பண்ணாங்கன்னா ஃபியூ ஸ்லாட்ஸ் தான் இருக்கு, லாஸ்ட் ஸ்லாட் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பின்ன நோ டாக்குமெண்ட்ஸு, ஒன்லி கேஷ், பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். லாஸ்ட் விஷயம், அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்து யூடியூப்ல வீடியோ போடுறவங்களா இருந்தாலும் அவங்களையுமே ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க. ஏன் இன்க்ளூடிங் நானே உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் ப்ரோ, ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க ப்ரோ நான் வேலை வாங்கி தரேன்னு சொன்னா நம்பாதீங்க. ப்ரூஃப் கொடுக்குறேன்னா, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தனா அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க, நீங்களும் ஈஸியா நம்பி ஏமாந்துருவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு காசு கொடுத்தோம்னா சோழியை முடிச்சு விட்ருவாங்க. பார்த்துக்கோங்க, சுதாரிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.